வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் இருந்து ஒரு புல் பேக் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்லிஷ் கேண்டலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பேரிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனை தான் நான் இன்றைக்கி வந்து பிரிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நேற்றே நம்ம வந்து இந்த விஷயத்துக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆன உடனே இது வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தான் வந்து நிஃப்டி 50ல் இருக்குது, அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ அதன் காரணமாக சடனாக வந்து ஒரு புல்லிஷ் மோடுக்கு வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற சொன்னதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த இடத்துல இருந்து புல் பேக் வந்து 24,800 ஒரு 24,900 இந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் லெவல். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்க இருக்குது இல்லையா? ஸோ அந்த இறக்கத்துக்கு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கிடைக்கணும். ஸோ அந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து 24,800 24,900 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு புல்லிஷாக வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிட்ட ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்து போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிட்டு வந்து கீழே இறங்குது அப்படின்னா அகைன் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான மார்க்கெட்டாக வந்து நிஃப்டி 50ல் வந்து இருக்கும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் தான் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேப் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இந்த கேப் வந்து இந்த இடமும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நாளை மறுநாள் வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த 24,700, 24,800, 24,900 பேக் டு பேக் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் வந்து நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டமாக வந்து டேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து வர முடியும். அது வரைக்கும் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு ரேஞ்சுகளில் தான் வந்து ரேட் ஆகிட்ருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் வேணால் நமக்கு வந்து அந்த இன்பிட்வீனில் சும்மா ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறதுக்கு வேணால் நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். தவிர்த்து இன்னும் மார்க்கெட் ஓவராலாக ஒரு நெகட்டிவ் டு ஒரு ஃப்ளாட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இப்போ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நேற்றே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். மிக நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,700 ஒரு 24,800, 24,900 இந்த ரேஞ்செல்லாம் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து சஸ்டெயின் வந்து ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சி வந்து மேலே போகிறாங்க. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது. இது இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ நியர்பை சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நேற்றோட ஓப்பனிங் லோ வந்து இருந்துச்சு இல்லையா, அங்கே வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு 24,450 ஒரு 24,400 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அகெயின் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அகெயின் 24,700, 800, 900 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வந்து இருக்குது. இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹையர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த லோவை வந்து கட் பண்ணிட்டு இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வந்து வச்சாங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து டேர்ன் ஆகிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த லோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் லெவலில் தான் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோவாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். பை சான்ஸ் நாளைக்கு வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லை மாதிரி இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணாமல் அப்படியே வந்து அப் ட்ரெண்ட் வந்து போச்சு அப்படின்னா மேபி இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்பயும் நமக்கு வந்து இந்த 24,900, 25,000க்கு மேலே வந்து பிரிண்ட் ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,200, 250, 300 இதெல்லாம் வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும். அப்படி போகும்போது மட்டும்தான் கம்ப்ளீட்டாக
1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு சிக்னல் நமக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட்டு. இந்த 5 மினிட்டில் ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது. கேப் அப் வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நேத்தோட க்ளோசிங் இருக்குது இல்லையா, அந்த க்ளோசிங்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து உடச்சிட்டு வந்து மேலே வந்து போனாங்க. அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் அவுட் வந்து கிடைக்கல. ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு மூவ்மெண்ட் தான் நமக்கு வந்து இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1240 இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மணிக்கு மேலே வந்து பெருசாக வந்து மூமெண்டம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து 5 மினிட் சார்ட்டில் வந்து கன்வெர்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு வந்து அதிகமாகவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். நியர்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 24,600 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாலட்டைலான ஒரு மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100லேருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு வாலட்டைலான ஒரு மூவுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா அந்த க்ளோசிங் டைமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு வாலட்டைல வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 100லேருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வச்சு நாம் வந்து கெஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக போகுதா அல்லது வந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டு வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 to ஒரு 200 அப்படிங்கிறது நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 24,600 அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம வந்து ஒரு 24,600 அப்படிங்கிறது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,800 வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம் அப் ட்ரெண்டில். அதே மாதிரி டவுன் சைடு வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து டவுன் சைடு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இதுக்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட்டோட அந்த ரியாக்ஷன் அல்லது வந்து மார்க்கெட்டோட பார்ட்டிசிபேஷன் அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு 100 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நாம் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு வந்து ஒரு 24,300 வரைக்கும் வந்து அந்த ரேஞ்சஸ் வந்து இருக்கலாம். அப் ட்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,900 வரைக்கும் வந்து அந்த ரேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப் அப் லைட்டாக வந்து இருந்தது. நேற்றுக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது. கரெக்டாக ஒரு 950 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்லேயும் சரி நீங்கள் 15 மினிட் சார்ட்டில் வந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த பிரேக் அவுட் நடந்த அப்போ உங்களுக்கு வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் கரெக்டாக 950க்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிதா. இந்த கேண்டில் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. அதுவே வந்து 15 மினிட் சார்ட்டை தான் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ 15 மினிட் சார்ட்டை வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு புல்லிஷான ஒரு கேண்டில் தான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த வால்யூம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வால்யூமை விட கம்மியாக வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை நமக்கு. இப்போ எப்பயுமே நமக்கு வந்து ஒரு 5 மினிட் சார்ட்டில் நமக்கு பெருசாக வந்து கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா 15 மினிட் சார்ட்டுக்கு வந்து போங்க. ஸோ 15 மினிட் சார்ட்லேயும் உங்களுக்கு வந்து பெருசாக கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள். ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். 5 மினிட்ஸில் வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலையா அதுக்கடுத்த ஒரு நோட்டபிள் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட்ஸ் தான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வால்யூம் வந்து கொடுக்கல அப்படின்னா பெருசாக வந்து எந்த விதமான ஒரு முடிவும் நாம் வந்து எடுக்க முடியாது. அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து பெட்டர். ஸோ இந்த ரேஞ்சில் பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 15 மினிட் சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது. 24,700 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அது பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வால்யூம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பாருங்கள் ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. கைண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து சுற்றிட்டு இருந்தது. இப்போயுமே நம்ம வால்யூம் கான்செப்ட் படி நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்குது, வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை அப்படின்னா மோஸ்ட்லி ஒன்று ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு ஒரு ஆப்போசிட் மூவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து வால்யூமை வந்து நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம்.
ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,650 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 24,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,800, 24,700, 24,650, 24,500, 24,400, 24,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி காலையிலே வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓப்பனிங்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து வால்யூம் இல்லை. அதுவும் இல்லாமல் ஓப்பனிங் ஹை வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கல. கரெக்டாக அந்த ஓப்பனிங் ஹை கிட்ட போயிட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பின் பண்ணிட்டு அப்படியே வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1240 கரெக்டாக வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருந்தது. ஒரு ட்ரேட் வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போச்சு. ஆனால் வந்து இந்த இடத்துலலாம் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங்கில் இருக்கிற அந்த ஹையை வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ண வந்து முடியல. அதுக்கப்புறம் ஒரு லோ வருது. அகெயின் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹை வருது. இந்த ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹையை விட கம்மியாக இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குது. இப்போ இந்த லோவை வந்து கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குது. அகெயின் இன்னொரு லோ வந்து இன்னொரு ஹை வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஹை வந்து இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. அண்ட் ஃபைனலி 1240 ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்தது. நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 53,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 53,600 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணிலேருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 53,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 53,600. இந்த 53,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 53,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 53,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 54,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,200, 54,1000, 53,900, 53,600, 53,400, 53,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அந்த வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து சேம் ஸ்டோரி தான். நிஃப்டி 50 மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்டு நியர்லி ஒரு 50-60 பாயிண்ட் வந்து மேலே வந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 80,000 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து இருக்கலாம். 80,000 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 79,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 80,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 80,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,000, 80,600, 80,400, 80,000, 79,800, 79,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அந்த வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 12,650 வந்து இருக்கலாம். 12,800 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறி வந்து அடிச்சிட்டு இருந்தாலும் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருந்தது. இதை தவிர்த்து வந்து மேலே வந்து போகலை, கீழே வந்து போகலை. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,650 வந்து இருக்கலாம். 12,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,900, 12,800, 12,600, 12,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.